The world has become more dangerous and unpredictable. But ஒரு குட் நியூஸ் இருக்குது. நாட்டோ அந்தளவுக்கு ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். நாட்டோவினுடைய ஜாப் நான் நினச்ச மாதிரி அவ்வளோ ஈஸியாக இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் நாட்டோவில் இருக்கக்கூடிய நாடுகள், அதனுடைய தலைவர்கள், அவங்க கொடுத்த உதவி, அவங்க கொடுத்த அந்த நட்பு, இதுதான் நாட்டோவை இன்னும் ஸ்ட்ராங் படுத்தியதற்கான அந்த தருணம். இதை சொன்னது நான் கிடையாதுங்க, நாட்டோவிலிருந்து விடைபெறக்கூடிய ஸ்டோல்டன்பெர்க் அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நாட்டோவினுடைய செக்ரட்டரி ஜெனரல் ஸ்டோல்டன்பெர்க் அவர்கள் நாட்டோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறாரு அப்படின்னா நாட்டோவினுடைய அடுத்த கட்டத்தை பற்றியும் அவங்க பேசி தீர்மானிச்சிருப்பாங்கல்ல. ரஷ்யா என்ன செஞ்சுருக்காங்க, ரஷ்யா உக்ரைன் போரில் என்ன அப்டேட் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? நாட்டோவை பொறுத்த வரைக்கும் புட்டின் அவர்களுக்கு மிகப்பெரிய குடைச்சலை கொடுக்க வேண்டும். ரஷ்யாவினுடைய வளர்ச்சி, ரஷ்யாவினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் யூரோப்பில் ஜியோபொலிட்டிக்ஸில் அமெரிக்கா தான் வல்லரசு அப்படிங்கிறத எப்போதுமே நிலைநாட்ட வேண்டும் அப்படிங்கிற பல கணக்குகளுடன் தான் நாட்டோ செயல்பட்டு வருது. அப்படி நாட்டோ செயல்படும் போது திடீர்னு பார்த்தா அதில் ரஷ்யா உக்ரைன் போர் மிகப்பெரிய ஒரு விரிசலை ஏற்படுத்துது. நாட்டோ எக்ஸ்பான்ஷன் தான் ரஷ்யா உக்ரைன் போருக்கான காரணம் அப்படின்னு சொல்லி இனிஷியல்ல இருந்தே ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் சொல்லிட்டு வராரு. ஸோ நாட்டோவினுடைய எக்ஸ்பென்ஷன் இருந்தே தீரும் அப்படின்னு சொல்லி நாட்டோவும் ஒரு பக்கமாக அவங்களுடைய எக்ஸ்பேன்ஷன் எல்லாம் பல நாடுகளை உள்ளே கொண்டு வந்து, ஸ்வீடனாக இருக்கட்டும், ஃபின்லாண்டாக இருக்கட்டும், ஈவன் அடுத்ததாக உக்ரைன் உள்ள கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், இப்படி நாட்டோ எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது. இல்லைப்பா, இந்த மாதிரி நாட்டோ எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது உலக யுத்தத்துக்கு வழிவகுக்கும். ரஷ்யாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள், ரஷ்யாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகள் அப்படிங்கிறதுல ஒரு போர் மேகம் சூழ்ந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் ரஷ்யா கொடுத்து பார்த்தார்கள். என்னதான் இருந்தாலும் நாட்டோவினுடைய எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது நடந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக ஃபின்லாண்டு, ஸ்வீடன் போன்ற நாடுகள் என்ன சொன்னாங்கன்னா, இவ்வளோ ரேப்பிட் ஸ்பீடாக நாட்டோ எக்ஸ்பேன்ஷன் நடந்ததற்கு ரஷ்யா தான் காரணம், ரஷ்யாவுக்கு பயந்துக்கிட்டே தான் நாங்கள் நாட்டோக்குள்ளே இணைந்தோம் அப்படின்னு சொல்லி என்டையர் பழியை தூக்கி ரஷ்யாவுக்குள்ளே போடுறாங்க. அப்படிப்பட்ட நாட்டோ இப்போ பெரிய அளவில் க்ரோ ஆகிருக்கு அப்படிங்கிறது நமக்கே தெரியுது. ஆனால் நாட்டோவை நம்பி இருக்கக்கூடிய நாடுகளுடைய நிலைமை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு தான் ஸ்டோல்டன்பெர்க் அவர்கள் ஒரு பதிலை சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய உலகத்தை நம்மளால் கணிக்க முடியலை, எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருப்பதால் கொஞ்சம் சேஃபாக தான் நம்ம காய் நகர்த்த வேண்டியதாக இருக்குது. ஸோ நாட்டோ ஸ்ட்ராங்காக இருக்குது, அதே நேரத்தில் உலகம் அன்பிரிடிக்டபிளாக மாறி இருக்கு. அதுக்காக நாட்டோ மறுபடியும் உயிர்ப்புடன் இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இப்படிங்கிறது தான் ஸ்டோல்டன்பெர்க் அவர்களுடைய மறைமுக மெசேஜ். இங்கே அமெரிக்காவினுடைய அதிபர் தேர்தல், இன்னைக்கு ரஷ்யாவினுடைய ஊடகங்கள் எந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் தெரியுமா? கமலா ஹாரிஸ் அவர்கள் வர்சஸ் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். இதில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு 50%, கமலா ஹாரிஸ் அவர்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு 49%, மீதம் இருக்கும் 1% நாங்கள் வாக்குகளை செலுத்தவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள். ஸோ இதன் அடிப்படையில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் உள்ள வந்துருவாங்க அப்படின்னு சொல்கிற அந்த செய்தி தான். இதை ரஷ்யா ஊடகம் பரப்புவதற்கான காரணம் என்ன? டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்தார்கள் என்றால் கண்டிப்பாக அமெரிக்கா உக்ரைனுக்கான உதவிகளை கொஞ்சமாக நிறுத்த ஆரம்பிப்பாங்க. அதுலேயும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அவருடைய முதல் கையெழுத்தாகவே உக்ரைனுக்கான உதவிகளை நிப்பாட்டுங்கப்பா அப்படின்னு சொல்கிறதா தான் இருக்கும். அதனால தான் டொனால்டு ட்ரம்ப் ப்ரூஃப் அப்படிங்கிற ஒரு மெத்தடுடன் டொனால்டு ட்ரம்ப் அவர்களே இல்லைனா கூட நாட்டோவிலிருந்து உதவிகள் எப்படி உக்ரைனுக்கு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற கம்ப்ளீட் ஸ்டடியை இப்போ நாட்டோ நடத்திட்டு வராங்க. நாட்டோ ஒரு பக்கமாக ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கும்போது உக்ரைன் இன்னொரு பக்கமாக வீக் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கர்ஸ்க்கு பக்கமாக இன்னைக்கு வந்த உக்ரைனுடைய பல மிசைல்ஸ் அப்படிங்கிறது தீக்கரையாக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை ரஷ்யா வெளியில் விட்டுருக்காங்க. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கையை 3வது முறையாக மீண்டும் அதிகப்படுத்த போகிறார்கள் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. இதுவரையிலும் ரஷ்யாவில் இருந்த இராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கை சுமார் 23,89,130. அதில் மிலிட்ரி பர்சனல் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு 15 லட்சமாக இருந்தாங்க. ஸோ இந்த கவுண்ட் அப்படிங்கிறத டிசம்பர் 2023 அவங்க இன்க்ரீஸ் பண்ணாங்க. இப்போ எகெயின் அவங்க இன்க்ரீஸ் பண்ணி இந்த 23 லட்சம் மனிதர்கள் அப்படின்னு சொல்கிறதுல கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் இராணுவ வீரர்களை மறுபடியும் புதிதாக சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற அந்த உத்தரவு புட்டின் அவர்களிடமிருந்து வந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. டிசம்பர் 2024 இது அமல்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு புட்டின் அவர்கள் சொல்லியிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. ஏன் இந்த அளவுக்கு ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கை கூட்டப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக உக்ரைனுடைய யுத்தத்தை 2025 அட்லீஸ்ட் 2026க்குள்ளேயாவது முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா நினைத்திருப்பதாக சொல்லுகிறார்கள்.
இன்னும் 2 வருஷத்துக்கு நீண்டு போகுமா? இப்போவே 934 நாட்களோ 936 நாட்களோ ஆகிவிட்டது இந்த யுத்தம் தொடங்கி. அப்போ இன்னும் 2 வருடங்கள் அப்படிங்கிறது, இன்னும் 2 வருடங்களுக்கு ரஷ்யாவினுடைய எக்கனாமி தாங்கும். அந்த எக்கனாமி தாங்குற வரைக்கும் இந்த யுத்தத்தை கொண்டு போகலாம். இந்த யுத்தம் போக 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 மேற்குலக நாடுகள், பல நாடுகள் திவாலாகி போயிட்டே இருப்பாங்க. பல வேர்ல்டு பொலிட்டிக்ஸில் மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. பல அரசாங்கங்கள் கவிழ்கின்றன. சில முக்கியமான தலைவர்களுடைய அந்த பெயர் கெட்டு போகுது. இது எல்லாத்தையுமே புட்டின் அவர்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். ஆல்ரெடி அவங்க மேலே பொருளாதார தடையெல்லாம் போட்டாலும் எங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனை கிடையாது, இந்த யுத்தம் வேணும்னா தொடர்ந்து போகட்டும், ஆனால் என்ன, இன்னும் 2 வருஷத்துக்குள்ளே இதை முடித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமும் யாருக்கு இருக்கான்? ரஷ்யாவுக்கு இருக்கான். அந்த அளவுக்கு தான் அவங்ககிட்ட பொருளாதாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்த பிறகு இந்த யுத்தம் உடனடியாக நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால், கண்டிப்பாக ரஷ்யாவுக்கு ஆதரவான முடிவுகளை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எடுப்பார்கள் அப்படிங்கிறது தான் இப்போ அமெரிக்கர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயமாக இருக்குது. பல இன்டர்வியூஸில் அமெரிக்க அதிபராக யார் வர வேண்டும் அப்படிங்கிற கேள்விக்கு புட்டின் அவர்கள் சொல்லக்கூடிய பதில் கமலா ஹாரிஸ் அவர்கள் தான். ஒரு ஸ்பை அப்படின்னு சொல்கிறது எப்போதுமே அவர் ஸ்பையாக தான் இருப்பார். அந்த ஒரு வகையில் பார்க்க போனால் இவர் ஏன் கமலா ஹாரிஸ் அவர்களை சொல்கிறாங்க? ஒருவேளை கமலா ஹாரிஸ் அவர்கள் வர வேண்டும் என்று புட்டின் அவர்கள் நினைக்கிறாங்க, அதனால் கமலா ஹாரிஸ் அவர்களுக்கு நம்ம ஓட்டுக்களை செலுத்தக்கூடாதுன்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு செலுத்துவார்கள். இந்த மாதிரி நிறைய மனிதர்கள் யோசிப்பாங்கல்ல. ஸோ புட்டின் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய நண்பனாக பார்க்கப்படுவது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு முறை அதிபராக இருந்திருக்கார் அப்படின்னா அதற்கு புட்டின் இல்லாட்டி ரஷ்யாவினுடைய ஹேக்கர்ஸ் தான் காரணம் அப்படிங்கிற வழக்கு இன்றைக்கும் அமெரிக்காவில் இருக்குது. ஸோ இந்த ஒரு யுத்தம் அப்படிங்கிறதுல இந்த அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிவுக்கு பின்பு பெரிய ஒரு மாற்றத்தை நாம் எதிர்பார்க்கலாம். ஜாகித் டைப் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 640 ட்ரோன்ஸை ரஷ்யா எங்களுக்கு எதிராக பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலை ஜெலன்ஸ்கி அவர்களும், 1500க்கும் அதிகமான ட்ரோன்ஸை உக்ரைன் எங்களுக்கு எதிராக பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்கிற தகவலை ரஷ்யாவும் இன்று செய்தியாக வெளியிட்டிருக்கிறார்கள். பேட்டில் ஆஃப் கர்ஸ்கில் இப்போ ரஷ்யாவினுடைய கை ஓங்கி இருக்கு. பல இடங்களில் ரஷ்யா அவங்களுடைய வெற்றி வாகையை சூடி வருகிறார்கள். உக்ரைனுக்கு தேவையான உதவிகள் கிடைப்பதில் சிக்கல்களும் இருப்பதால் உக்ரைனுக்கு அடுத்த உதவிகள் எங்கிருந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் ஜெலன்ஸ்கி அவர்கள் பல நாடுகளிடமும் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் அப்படிங்கிறத கேட்டு நிற்கிறார். இந்த லாங் ரேஞ்ச் மிசைல்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியலை பற்றி தமிழ் பட்சத்தில் டீட்டெயிலாக ஒரு காணொலியை பதிவு பண்ணியிருக்கோம். பார்க்காத டிபி ட்ரூப்ஸ் தயவு செஞ்சு இன்றைய காணொலியை பார்த்து விடுங்கள். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இந்த உக்ரைன் கிரைசிஸ் அப்படிங்கிறது முடிந்த உடனே ஆசிய நாடுகளுக்கு நம்முடைய பார்வையை திருப்ப வேண்டும். ஆசிய நாடுகளுடைய உதவிகள் இல்லாமல் இனி ரஷ்யாவில் தனியாக இருக்க முடியாது. ஏன்னா வேர்ல்டு பொலிட்டிக்ஸில் ஒரு சேஞ்ச் வந்துருச்சு. அந்த சேஞ்சை கொண்டு வந்ததே ரஷ்யா தான். பட் அது மேற்குலக நாடுகளால் மட்டும் முடியாது. எனவே ஆசிய நாடுகளுடைய ஆதரவை ரஷ்யா பெற வேண்டிய கட்டாயத்துக்கு ரஷ்யா தள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆப்வியஸ்லி நடந்துட்டு தான் இருக்குது. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ஆசிய நாடுகளாக கருதப்படும் இந்தியா மற்றும் சீனா இவங்களுடைய ஆதிக்கம், இந்த நட்பு அப்படிங்கிறது எல்லாமே இப்போதும் இருந்து வருவதால் ரஷ்யா மல்டிபோலார் வேர்ல்டை உருவாக்கக்கூடிய முக்கியமான நாடுகளில் ஒரு நாடாக இருக்க போகிறது. ஈரான் ரஷ்யா இவங்க மிசைல் ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி பெசஸ்கேன் அவர்களிடம் கேட்கப்படுகிறது. எப்பா, நான் பிரசிடெண்டாக பதவியேற்ற பிறகு அப்படி ஒரு டீல் நடக்கவே இல்லை, நாங்கள் மிசைல்ஸ் எதுவும் டிரான்ஸ்ஃபர் பண்ணலை, அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த மேட்ருக்கு ஒரு என்கார்டை போட்டிருக்காங்க ஈரானுடைய புதிய பிரசிடென்ட். ஸோ ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய நட்பு உண்மைதான். அந்த நட்பு வழியாக நிறைய நல்லது நடந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த முறை கிடையாது, அது போன முறையிலேருந்தே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லியிருப்பது கண்டிப்பாக மேற்குலக நாடுகளுக்கு சின்னதாக ஒரு டவுட்டை ஏற்படுத்தி இருக்கலாம். அப்போ இதுக்கு முன்னாடியே மிசைல்ஸை பாஸ் பண்ணிட்டாங்க ஈரானும் ரஷ்யாவும். அப்போது ரஷ்யாவிடம் அதிகப்படியான மிசைல்ஸ், நிறைய ஷெல்ஸ், நிறைய ட்ரோன்ஸ் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஸோ ரஷ்யா உக்ரைன் போரை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தப்படுகிறது. இன்னொரு பக்கமாக நேட்டோ எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு. ட்ரம்ப் ப்ரூஃப் நேட்டோ பாலிசி அப்படிங்கிறத உருவாக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பல முக்கியமான அப்டேட்ஸை இந்த ஒரு பதிவு வழியாக கேட்டிருப்பீங்க. இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் வியூகத்தில், தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.